கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப நீ அங்கிருப்பாயோ 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 சொல்ல. இதுவரைக்கும் நன்மைகளை கொள்ளையாடி போன மீதியானியனை உன் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற மேன்மையை சம்பாதிச்சா வீட்டுல தங்காது. அந்த காசு வீட்டை விட்டு போயிரும், இல்ல வட்டிக்காரன் கொண்டு போயிடுவான். வீட்டுல ஒரு காசு பிரயோஜனம் இல்லை. ₹1,00,000 வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வினாடியில் வீட்டை விட்டது போய் விடுகிறது. எப்படினே தெரியல பிரதர். சத்துருவானவன் மீதியானியன் கொள்ளையிட்டு போகிறான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, வேதனைப்பட்டு சம்பாதிக்கிற, துயரப்பட்டு சம்பாதிக்கிற, இரவு பகலா உழைக்கிற சில நன்மைகள் வீட்டுக்கு வருகிறது. ஆனால் அது வீட்டில் தங்கல. மீதியானியன் அதை கொள்ளையிட்டு போகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். இருந்தால் நீ மீதியானியனை முறியடிப்பாய். உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், உன் சம்பாத்தியத்தை அழிக்கிறவன், உன் சொத்தை இல்லாமல் ஆக்கிறவன், லாபமாய் வந்து வீட்டிலே மீதியாய் இருக்க வேண்டிய காசை அந்நிய செலவினங்களுக்கு கொண்டு போகிறவனை நீ முறியடிப்பாய். இந்த கர்த்தர் உனக்கு சொல்ற தீர்க்க தரிசனம் எழுதி வச்சுக்கோ. ₹10,000 மிஞ்சின மாதிரி இருக்குது. அந்த மாதம் வியாதி தேடி வருது. ₹10,000 மிச்சமா இருக்கிறது மாதிரி இருக்குது. அந்த மாதம் ஏதோ சில அரசு ஆணை பிறக்க தவறுதலாய் நம்முடைய நிலை மாற செலவு எப்படி போய் சேருதுனே தெரியல. எங்க யாருக்கு கொடுத்தாலும் பணம் தாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. அப்படி காசு உன்னை விட்டு போகிறது. மீந்தெடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, மீந்திருக்க வேண்டிய நன்மையை அழிச்சு நீ சாப்பிட வேண்டிய, குடும்பத்தில் நன்மையா இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்துருவான கொள்ளையிட்டு போனார். மீதியானியர் பல வருஷம் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் ஆண்டாண்டு இதுதான் நடக்குது பாஸ்டர். இத்தனை வருஷம் உழைச்சு கூட 5 காசுக்கு பயன் இல்லாமல் போய்விட்டது பாஸ்டர். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நீ அந்த மீதியானியனை முறியடிப்பாய். இனிமேல் அவன் வீட்டு பக்கம் நிற்க மாட்டான். உங்க களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நீ வீட்டுல கொண்டு பணத்தை வச்சா அது ஆசீர்வாதமா இருக்கு. உன் சம்பளம் மருத்துவமனைக்கு அல்ல, உன் சம்பளம் வட்டிக்காரனுக்கு அல்ல, உன் சம்பளம் அநியாயமாய் செலவழிப்பதற்கல்ல, உன் சம்பளம் ஐயா தெரியாத்தனமாய் எங்கோ ஏமாற்றப்பட்டு போனேன் என்று சொல்வதற்கல்ல. ஒரு காசு பணம் கூட கொள்ளையிட்டு சத்துருவானவன் மகிழ்ந்திராதபடி கர்த்தராகிய தெய்வம் மீதியானியனை முறியடிக்கும்படி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்று முதல் அந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம் உன் வீட்டிலே தங்கும். சகோதரா சகோதரி, தெய்வத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியா சொல்றேன், இன்று முதல் இந்த நன்மை நம்மிலே, நம் குடும்பத்தில், நம் வீட்டிலே, நம் சபையிலே, நம் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். இதுவரை சேராத பணமெல்லாம் நீ வீட்டுல சேர். ஹல்லேலூயா. ₹2,000 நோட்டு எப்படியாவது செலவழிக்காம வச்சுக்கணும் நினைச்சேன். ஆனா அப்பதான் திடீர்னு போற நடைபாதையில திடீர்னு கால் ஒரு தட்டுப்பட ₹2,000 டாக்டர் கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி ஒரு காலடி தட்டாது, காலடி சறுக்காது, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அந்த 2,000 ஆண்டவர் 20 மாத்தி தருவார். அது 2 லட்சமா மாத்தி தருவார். ஆமென். மீதியானியனை முறியடிப்பாய், அவன் சூழ்ச்சியை முறியடிப்பாய், அவன் கிரியைகளை நீ ஜெயிப்பாய். நீ சம்பாதிக்கிற நன்மைகளை கொள்ளையாடுவதற்கு நீ விதைச்ச வித்து, ஐயா தெய்வத்தால் வந்த வளர்ச்சி, தெய்வத்தால் வந்த ஆசீர்வாதம், விதைச்சு உழைச்சு ஜெபிச்சு நன்மையை அனுபவிக்க முடியவில்லையே என்று விரக்தி அடைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதால் இந்த சத்துருவை நீ இல்லாமலாக்கி முறியடித்து ஜெயிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழுப்ப நீ அங்கிருப்பாயோ 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 சொல்ல